இன்றைக்கி பச்சை மிளகா ஊறுகாய், பச்சை மிளகா தொக்குன்னு சொல்லலாம், பச்சை மிளகா ஊறுகாய் செய்ய போகிறோம். ஏன்னா பச்சை மிளகா ஊறுகான்னு சொல்லி கூட்டாஞ்சோரை காட்டுறாப்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. கூட்டாஞ்சோருக்கு பச்சை மிளகா தொட்டுக்க வாங்க. பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ தோராயமாக எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா கழுவி சுத்தமாக அது என்ன பாருங்கள், இதே மாதிரி 2 கீரியாச்சு, 2 கீரியாச்சு பச்சை மிளகா. இதை கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கணும்னா காய வைக்கணும், காய வச்சு தான் பண்ணணும். இல்லை உடனடியாக சாப்பிட்ணுன்னா காய வைக்க வேண்டாம். இப்போ நம்ம உடனடியாக சாப்பிட போகிறோம், அதனால் காய வைக்கலை. ரைட்டு. கடுகும் வெந்தயமும் ஒரு அரை வேக்காடில் அப்படி லைட்டாக வறுத்துக்கிடலாம். அரை வேக்காடு பட்டும் படாமலும் அப்படி லைட்டாக வறுத்துக்கிட்டு அதை அப்படி பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிடலாம். அரை வேக்காடு வந்துச்சு. கடை நல்லா சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. பச்சை மிளகாய் எடுத்து கொட்டிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பவுடர் எடுத்து கொட்டிடலாம். மல்லித்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் பொடி கொஞ்சம் கூட இதை விட சேர்த்துக்கலாம். ஓகே, ஓரளவு மசாலா வந்துருச்சு. இதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. ஏன்னா இது காரம் போட விட, ஏன்னா பச்சை மிளகாயே காரம், அது காரத்துக்கு காரம் தேவையில்லை. இதுவே வாயில் வைக்க முடியாத அளவு காரம் இருக்கும். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இதில் நான் புளி சேர்க்கலை, எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கிறேன் புளிப்புக்கு. புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சேர்த்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டாச்சு, புளி சேர்த்தாச்சு, புளிப்புக்கு சேர்த்தாச்சு. ஓகே, இதை அப்படியே நல்லா வேக விடும். நல்லா தொக்கு மாதிரி வரும். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. பாருங்கள், நல்ல தொக்கு மாதிரி வந்துருச்சு. இதை அப்படியே கூட்டாஞ்சோருக்கு வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி அருமையாக இருந்துச்சு. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். பாருங்கள், தொக்கு ரெடி. இது பழைய சோறு, தயிர் சோறு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு சாப்பிட அந்த மாதிரி அருமையாக இருக்கும்.